மா ரஅய்துகல் யௌம், இன்றைய நாள் நான் கண்ட இந்த உடம்பை போன்று இதற்கு முன்னால் இது போன்ற ஒரு உடம்பை நான் பார்த்ததே கிடையாது. வலா ஜில்த முஹப்பஅத்தின், சுகண்டிகள் கொடுக்கப்பட்ட வெண்மையான ஒரு கன்னி பெண்ணுடைய உடலமைப்பை போன்று இந்த உடம்பை நான் பார்க்கிறேன், ஆச்சரியப்படுகிறேன் என்று சொல்ல அடுத்த நிமிடம் ஸஹல் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியே மயக்கமுற்று கீழே விழுந்து விடுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தகய்யத அலைஹி, கோபம் கொண்டு சொன்னார்கள், அலாம யக்துலு அஹதுக்கும் நஹா, ஏன் உங்களுடைய ஒரு சகோதரனை கொலை செய்ய பார்க்கிறீர்கள்? மன் அத்தா அர்ராஃபன் அவ் காஹினன், யார் குறி பார்ப்பவனிடத்தில் சென்று அவன் சொல்லக்கூடிய விடயத்தை உண்மைப்படுத்துகிறாரோ ஃபகத் கஃபர பிமா உன்ஸில அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த மார்க்கம் எந்த வேதம் இறக்கப்பட்டதோ அந்த மார்க்கத்தை அந்த வேதத்தை மறுத்தவராவார். தன்னிடத்தில் இல்லாத ஒரு விடயம் அடுத்த மனிதனிடத்தில் காணும் பொழுது வரக்கூடிய அந்த வயிற்றெரிச்சல், உள்ளம் எரிந்து வரக்கூடிய அந்த கண்ணூர் கண் வழியாக போய் அந்த மனிதனை தாக்கும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال يا بني لا تدخلوا من باب واحد وادخلوا من أبواب متفرقة وما أغني عنكم من الله من شيء إن الحكم إلا لله عليه توكلت وعليه فليتوكل المتوكلون صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم أكثر من يموت من أمتي بعد قضاء الله تعالى وقدره بالأنفس أي العين أو كما قال عليه الصلاة والسلام وصدق رسول الله صلى الله عليه وسلم. அகில உலகங்களை படைத்து பரிபாலிக்க கூடிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் இறுதி தூதர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதிலும் அன்னாரை வழி தொடர்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் கியாமம் வரை வரக்கூடிய முஸ்லிம்கள் முஃமின்கள் அனைவரின் மீதிலும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் உண்டாவதாக. இறையில்லமா மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நியத்தோடு ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேசர்களே, உலக வாழ்க்கையில் அல்லாஹ் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா எந்தெந்த விடயங்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படி எனக்கும் உங்களுக்கும் கட்டளை பிறப்பித்துள்ளானோ அப்படியாப்பட்ட அனைத்து விடயங்களையும் வாழ்க்கையில் இயலுமானவரை முடிந்தவரை எடுத்து நடக்கும்படியும் எந்தெந்த விடயங்களை விட்டு தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடக்குமாறு எனக்கும் உங்களுக்கும் விலக்கல் விடுத்தானோ வேண்டாம் என்று சொன்னானோ அப்படியாப்பட்ட அனைத்து விடயங்களை விட்டும் வாழ்க்கையில் முற்று முழுதாக விலகி ஒதுங்கி தவிர்ந்து நடக்குமாறு முதற்கண் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு நாள் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களினுடைய சஹாபாக்கள் தோழர்களும் மதீனாவிலிருந்து மக்காவை நோக்கி ஒரு பிரயாணம் ஒன்றை மேற்கொண்டார்கள். அந்த பிரயாணத்தின் பொழுது ஒரு இடத்தில்
தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக வேண்டி ஜுஹ்ஃபா என்ற இடத்தில் ஷஅபுல் ஜிரார் என்ற பள்ளத்தாக்குக்கு அருகில் நிறுத்தி தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டார்கள். அந்த நேரம் ஒரு சஹாபி ஸஹ்ல் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு சஹாபி தோழர், குளித்துக் கொள்வதற்காக வேண்டி தங்களுடைய ஆடைகள் மேலாடைகளை களைந்து குளிப்பதற்காக வேண்டி ஆயத்தமாகுகிறார். இன்னும் ஒரு தோழர், சஹாபி தோழர் ஆமிர் இப்னு ரபீஆ ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே வருகிறார். ஸஹ்ல் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்தவுடன், அவருடைய உடம்பை கண்டவுடன், மா ரஅய்துகல் யௌம் மா ரஅய்துகல் யௌம், இன்றைய நாள் நான் கண்ட இந்த உடம்பை போன்று இதற்கு முன்னால் இது போன்ற ஒரு உடம்பை நான் பார்த்ததே கிடையாது. வலா ஜில்த முஹப்பஅத்தின், தொடர்ச்சியாக சொன்னார் அந்த உடம்பை பார்த்து. சுகண்டிகள் கொடுக்கப்பட்ட வெண்மையான ஒரு கன்னி பெண்ணுடைய உடலமைப்பை போன்று இந்த உடம்பை நான் பார்க்கிறேன், ஆச்சரியப்படுகிறேன் என்று சொல்ல, அடுத்த நிமிடம் ஸஹ்ல் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியே மயக்கமுற்று கீழே விழுந்து விடுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த செய்தி கொண்டு வரப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். கேட்டார்கள், ஹல் தத்தஹிமூன ஃபீஹி மின் அஹதின், இந்த மனிதருடைய விடயத்தில் யாரையாவது ஒருவரை நீங்கள் சந்தேகப்படுகிறீர்களா? சொன்னார்கள், ஆம் யா ரசூலல்லாஹ், இதோ இருக்கிறார் ஆமிர் இப்னு ரபீஆ. அந்த மனிதரை பார்த்து, அவருடைய உடம்பை பார்த்து, மா ரஅய்துகல் யௌம் வலா ஜில்த முஹப்பஅத்தின், இது போன்ற ஒரு உடம்பை நான் பார்த்ததே கிடையாது என்று ஆச்சரியப்பட்டு சொன்னார். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தகய்யத அலைஹி, கோபம் கொண்டு சொன்னார்கள், அலாம யக்துலு அஹதுக்கும் நஹா, ஏன் உங்களுடைய ஒரு சகோதரனை கொலை செய்ய பார்க்கிறீர்கள்? அவர் இவருக்கு அடிக்கவில்லை, உதைக்கவில்லை, அவரை கன்னத்தில் அறையவில்லை. கண்ணியமானவர்களே, கண்ணூருடைய தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். ஏன் உங்களுடைய ஒரு சகோதரனை நீங்கள் கொலை செய்ய பார்க்கிறீர்கள்? சொன்னார்கள், ஹல்லா இதா ரஅய்த மா யுஜிபுக பர்ரக்த, சொன்னார்கள், உன்னுடைய ஒரு சகோதரனை நீ பார்க்கிறாய், அவனிடத்தில் நீ ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விடயத்தை காண்கிறாய், காணக்கூடிய நேரத்தில் நீ அவனுக்காக வேண்டி, அவனுடைய அந்த விடயத்துக்காக வேண்டி நீ பரக்கத்துக்காக வேண்டி துஆ செய்திருக்க கூடாதா? பாரக்கல்லா என்று சொல்லி இருக்க கூடாதா? கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணூருடைய தாக்கம் உண்மை, கண்ணூர் உண்மை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஆமிர் இப்னு ரபீஆவை கூட்டிச் செல்லுங்கள், இவருடைய உடம்பை கழுகுங்கள். அவருடைய முகம் கழுகப்பட்டது, கை கால்கள் கழுகப்பட்டது, அவருடைய மேனி கழுகப்பட்டது. அந்த தண்ணீரை கொண்டு வாருங்கள். தண்ணீரை எடுத்து வரப்பட்டது. அந்த தண்ணீரை கொண்டு ஸஹ்ல் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கழுகினார்கள், உடம்பை கழுகினார்கள். கழுகிய உடனேதான் அவர் ராகத்தை அடைந்தார். சகோதரர்களே, கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, கண்ணூர் உண்மை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஹதீஸ் நசாஇ, இப்னு மாஜா என்ற கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணூருடைய தாக்கம் உண்மை. மார்க்கத்தில் நம்பக்கூடாத சில விடயங்கள் இருக்கிறது. மார்க்கத்தில் நம்பக்கூடாத சில விடயங்கள் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அதிலே மிக முக்கியமான ஒன்றுதான் குறி பார்ப்பது.
மன் அத்தா அர்ராஃபன் அவ் காஹினன், யார் குறி பார்ப்பவனிடத்தில் சென்று, சாஸ்திரம் பார்ப்பவனிடத்தில் சென்று அவன் சொல்லக்கூடிய விடயத்தை உண்மைப்படுத்துகிறாரோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபகத் கஃபர பிமா உன்ஸில அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் யார் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த மார்க்கம், எந்த வேதம் இறக்கப்பட்டதோ அந்த மார்க்கத்தை, அந்த வேதத்தை மறுத்தவராவார் என்று சொன்னார்கள். மார்க்கத்தில் நம்பக்கூடாத சில விடயங்கள் இருக்கிறது. என்னுடைய உம்மத்தில் 70,000 நபர்கள் எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் சொர்க்கம் நுழைவார்கள். அவர்கள் யார் தெரியுமா? அதிலே சொன்னார்கள் ஒரு அடையாளம், வலா யததய்யரூன், அவர்கள் சகுனம் பார்க்க மாட்டார்கள், பறவை சகுனம் பார்க்க மாட்டார்கள். கனிமான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆந்தையை கண்டால் இன்ன அர்த்தம், காகத்தை கண்டால் இன்ன அர்த்தம். வீட்டில் இருந்து ஒரு பிரயாணத்துக்காக வேண்டி வெளியேறினால் அந்த வளர்க்கக்கூடிய அந்த பறவையை வெளியே விடக்கூடிய நேரத்தில் அது வலது பக்கம் பறந்தால் இன்ன அர்த்தம், இடது பக்கம் பறந்தால் இன்ன அர்த்தம். ஜோசியம் கண்ணியமானவர்களே, பறவை சகுனம். இந்த பறவை சகுனம் இஸ்லாத்தில் இல்லாத ஒரு விடயம். ஒரு மனிதர் வருகிறார், அவரிடத்தில் போய் கேட்கிறோம், நான் இத்தனாவது வயசில் எப்படி இருப்பேன், இத்தனையாவது வயசில் நான் என்ன செய்து கொண்டிருப்பேன்? கண்ணியமானவர்கள், அவர் சொல்ல ஆரம்பிப்பார், 40வது வயதில் நீ இத்தனை காணிகளுக்கு சொந்தக்காரன், இத்தனை வாகனங்களுக்கு சொந்தக்காரன். 50வது வயதில் இத்தனை கடைகளுக்கு சொந்தக்காரன். 60வது வயதில் உனக்கு லட்சோப லட்ச சொத்துக்கள் இருக்கும், கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருக்கும். கண்ணியமானவர்களே, 30 வயசில் மரணித்து விடுகிறார். சுப்ஹானல்லாஹ். மார்க்கத்தில் நம்பக்கூடாத சில விடயங்கள் இருக்கிறது. எப்படி நம்பக்கூடாத விடயங்கள் இருக்கிறதோ அதுபோன்று நம்ப வேண்டிய சில விடயங்கள் இருக்கிறது. அதிலே மிக முக்கியமான முதன்மையான ஒரு விடயம்தான் கண்ணூருடைய தாக்கம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 2 காரணங்களின் மூலமாக கண்ணூருடைய தாக்கம் ஏற்படும். இந்த இடத்தில் இருக்கக்கூடிய மஹல்லாவுக்கு, இந்த மஹல்லாவுக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் தொழில் செய்யக்கூடியவர்கள், வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், ஒரு தொழிலை பல வருடமாக ஒரு சம்பாத்தியத்தில் இருக்கக்கூடியவர்கள். கண்ணியமானவர்களே, நன்றாக கேட்டுக்கொள்வோம், கண்ணூர் எம்முடைய வாழ்க்கையில் அது இல்லாத ஒரு விடயம். எனக்கு அப்படி ஒன்றுமில்லை என்று யாருக்கும் சொல்ல முடியாது. இந்த ஹுதுபாவை கண்ணியமானவர்களே பூர்த்தியாக கேட்டால் ஒரு சில விடயங்களை நாம் அறிந்து கொள்ளலாம். கண்ணூருடைய தாக்கம் 2 காரணங்களால் ஏற்படும். அதிலே முதலாவது காரணம் பொறாமை. பொறாமை. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பார்க்கிறான், ஒரு மனிதன் தன்னுடைய ஒரு சகோதரனை பார்க்கிறான். அவனிடத்தில் அல்லாஹ் அதிகமான நியாமத்துகள் கொடுத்திருக்கிறான். அது சொத்தாக இருக்கலாம், செல்வமாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், கண்ணியமாக இருக்கலாம், பட்டமாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும், அழகு வசீகரமாக இருந்தாலும், கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் நியாமத்து கொடுக்கப்பட்டிருக்கிறான். இன்னொரு மனிதன் அவனை பார்க்கும் பொழுது, ஆஹா, எவ்வளவு சொத்துக்கு சொந்தக்காரனாக இருக்கிறான், எத்தனை வாகனங்களுக்கு சொந்தக்காரனாக இருக்கிறான், எத்தனை கடைகளுக்கு முதலாளியாக இருக்கிறான். இவனுடைய வயதோ ஆக சிறிய வயது, 60-70 வருடங்களினுடைய அனுபவம், 60-70 வருடங்களினுடைய சம்பாத்தியம் இவனிடத்தில் 30 வயதிலே கிடைக்கிறது என்று பார்த்து உள்ளம் எரிந்து 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 அவனை பார்த்து, இதெல்லாம் எனக்கிட்ட இல்லையே, என்னிடத்தில் இல்லையே, அவனுக்கிட்டையும் இல்லாமல் போகணும், நஊது பில்லாஹ், அவனிடத்திலையும் அழிஞ்சி போகணும், அவன் இல்லாமல் போகணும். இது பொறாமை. தன்னிடத்தில் இல்லாத ஒரு விடயம் அடுத்த மனிதனிடத்தில் காணும் பொழுது வரக்கூடிய அந்த வயிற்றெரிச்சல், உள்ளம் எரிந்து வரக்கூடிய அந்த கண்ணூர் கண் வழியாக போய் அந்த மனிதனை தாக்கும். இது முதலாவது காரணி, பொறாமை. இரண்டாவது, கண்ணூருடைய தாக்கம் இன்னும் ஒரு விடயத்தினாலும் ஏற்படும். ஆச்சரியம். கண்ணியமானவர்களே,
இதை நாம் அனைவரும் பயப்பட வேண்டும். ஆச்சரியம், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை தற்செயலாக பார்க்கிறான். அவனிடத்தில் இவரை ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஏதோ ஒரு விடயம் அவனிடத்தில் இருக்கிறது. அது அவனுடைய சொத்து, செல்வம், பட்டம், பதவி, கல்வி, கண்ணியம், அழகு, வசீகரம், அவனுடைய மாடா மாளிகையினுடைய வீடு, அவனுடைய கடைகள், அவனுடைய செல்வம். கண்ணியமானவர்களே, திடீரென்று பார்க்கிறான். பார்க்கும் பொழுது அவனிடத்தில் ஏதோ ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விடயம் இருக்கிறது. பார்த்தவுடன் இவனுடைய கண்கள் உயருகிறது, புருவங்கள் உயருகிறது. இவன் அல்லாஹ்வுடைய கலிமாக்கள் சொல்லாமல் இவன் ஒரு வார்த்தையை பாவிக்கிறான். ஆஹா, எவ்வளவு சொத்து, ஆஹா எத்தனை கடைகள், இவன் எவ்வளவு கல்வியை கொண்டவனாக இருக்கிறான். இவனை பார்த்தால் இவ்வளவு பேர் மதிப்பளிக்கிறார்கள். இது ஆச்சரியம், திடீரென்று வரக்கூடிய ஆச்சரியம். விளங்கும் விதத்தில் சொன்னால், ஒரு மனிதர் அழகா குர்ஆன் ஓதுகிறார். என்ன ஒரு அழகான குரல் வன்மை. கண்ணியமானவர்களே, இதுவும் கண்ணூர், இந்த கண்ணூரும் அந்த மனிதனை தாக்கும். அவர் பொறாமைப்படல, திடீரென்று வருகிறார். ஏதோ ஒரு விடயம் அவரை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது. அந்த சகோதரனுடைய விடயம் ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது. கண்ணூர் அவரை தாக்கும். சகோதரர்களே, கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா ரஆ அஹதுக்கும் மின் நஃப்ஸிஹி அவ் அஹீஹி, சொன்னார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனிடத்தில் ஏதோ ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விடயத்தை கண்டால், அல்லது தன்னிடத்தில் ஒரு மனிதன் தன்னை தானே பார்த்து, நான் நல்ல திடகாத்திரமா இருக்கிறேன், நான் அழகா இருக்கிறேன், நான் எனக்கு இவ்வளவு சொத்து இருக்குது. ஒரு மனிதன் தன்னை தானே பார்த்து ஆச்சரியப்படுகிறான். இந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபல் யதுஉ பில் பரக்கா, உடனே அவர் பரக்கத்துக்காக வேண்டி துஆ செய்து கொள்ளட்டும். பாரக்கல்லாஹ், அல்லாஹ் அவருடைய குரல் வன்மையில் பரக்கத் செய்வானாக, அல்லாஹ் அவருடைய தொழிலில் பரக்கத் செய்வானாக, அல்லாஹ் அவருடைய ஆற்றலில் பரக்கத் செய்வானாக, அல்லாஹ் அவருடைய சொத்து செல்வங்களில் பரக்கத் செய்வானாக, அல்லாஹ் அவருடைய ஆரோக்கியத்தில் பரக்கத் செய்வானாக, அல்லாஹ் என்னுடைய ஆற்றலில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக, அல்லாஹ் என்னுடைய ஆரோக்கியத்தில் பரக்கத் செய்வானாக. இப்படி பரக்கத்துக்காக வேண்டி துஆ செய்து கொள்ளட்டும். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபஇன்னல் ஐன ஹக்குன், சொன்னார்கள், கண்ணூருடைய தாக்கம் உண்மை என்று சொன்னார்கள். வெளி மனிதனுக்கு தேவையில்லை, தன்னுடைய கண்ணூர் தன்னையே தாக்கும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு மனிதனிடத்தில் என்னுடைய சகோதரன் நன்றாக இருக்கிறான், அவன் செல்வந்தனாக இருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ், மாஷா அல்லாஹ், லா குவத இல்லா பில்லாஹ், அல்லாஹ்வுடைய கலிமாக்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த கண்ணூர் அப்படியே வெட்டுண்டு போகிறது. சகோதரர்களே, இல்லாமல் போகிறது. ஆனால் இன்றைக்கு பாருங்க, கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த வார்த்தைகள் வாரது இல்லை. தன்னுடைய கண்ணூர் தன்னையே தாக்கும் என்றால் அடுத்த மனிதனுடைய பேச்சு அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பெற்றோர்களுடைய கண்ணூர் பிள்ளைகளை தாக்கும், பிள்ளைகளுடைய கண்ணூர் பெற்றோர்களை தாக்கும். இன்றைக்கு பாருங்க, ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு குழந்தை கிடைக்கிறது. அந்த குழந்தையினுடைய முதலாம் கட்ட செயற்பாடுகளை பார்க்கக்கூடியவர்கள் பெற்றோர்கள், குறிப்பாக தாய்மார்கள். அந்த குழந்தை தவழுகிறதா, முதலாவது தாய் பார்க்கிறாள். அந்த குழந்தை முதலாவது நடக்கிறதா, அந்த விடயத்தை பார்ப்பவள் தாய். அந்த குழந்தை பேசுகிறதா, அந்த முதலாம் கட்ட செயற்பாடுகள் அனைத்தையும் பார்ப்பது தாயும் தந்தையர்களும். ஆனால் எம்முடைய தாய்மார்களுக்கும் எம்முடைய தந்தைமார்களுக்கும் இந்த அல்லாஹ்வுடைய கலிமாக்கள், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், மாஷா அல்லாஹ், லா குவத இல்லா பில்லாஹ், பாரக்கல்லாஹ், என்னுடைய பிள்ளையினுடைய இந்த ஆற்றலில் அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும்.
என்னுடைய குழந்தையினுடைய இந்த பேச்சு திறமையில் அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். இது வாரதில்லை கண்ணியமானவர்களே. எங்களுடைய தாய் தந்தையர்களுடைய பேச்சுக்கள் இன்றைக்கு யஹூதியத்தினுடைய கலாச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். ஒரு பிள்ளை ஒரு விடயத்தை செய்துவிட்டால் வாவ், பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல், அந்த பிள்ளைய என்கரேஜ் பண்றதுக்காக வேண்டி, அதாவது மேற்கத்தேய மொழிகளை பாவித்து, மேற்கத்தேய கலாச்சாரங்களை பாவித்து சில விடயங்களை சொல்லுகிறார்கள். இதனால் கண்ணூருடைய தாக்கம் இல்லாமல் போகாது. கண்ணூர் அந்த தாயுடைய கண்ணூர், அந்த பிள்ளை அந்த தகப்பனுடைய கண்ணூர் தன்னுடைய சொந்த பிள்ளையை தாக்கும். கண்ணியமானவர்களே, கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, தனக்கு ஒரு குழந்தை கிடைத்து விட்டது. தந்தைக்கு ஒரு சந்தோஷம், தன்னுடைய வீட்டார்களுக்கு ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தினுடைய வெளிப்பாட்டை எப்படி காட்டுகிறார்கள்? ஸ்டேட்டஸின் மூலமாக காட்டுகிறார்கள். அந்த புள்ளைய பார்த்த உடனே முதலாவது அந்த புள்ளைய போயிட்டு அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு ஒரு செல்வத்தை தந்திருக்கிறான். இனிமானவர்களே, அந்த காலம் முடிஞ்சு இந்த காலம் செய்கிறார்கள் என்ன தெரியுமா? அந்த புள்ளைய போய் முதலாவது ஆண்ட்ராய்டு போனை எடுத்து, அதாவது போன்களை எடுத்து அந்த புள்ளைய போட்டோ பிடிக்கிறார்கள். இன்னும் சிலர்கள் இருக்கிறார்கள், மன வளர்ச்சி குன்றியவர்கள். கண்ணியமானவர்களே, சில ஆட்களினுடைய இந்த ஸ்டேட்டஸ்களை நாங்கள் பார்க்கிறோம். எப்படி என்றால், ஒரு புள்ள கிடைச்சிருக்குது, அந்த காலங்கள் மாறி மாறி முன்னைய காலத்தில் அந்த புள்ளையினுடைய அந்த போட்டோவை போடக்கூடிய ஒரு காலம் இருந்துச்சு. இப்போ அந்த காலம் முடிஞ்சு இப்போ என்ன செய்கிறாங்க என்றால், அந்த பிள்ளையினுடைய கையை ஒரு போட்டோ எடுக்கிறார்கள், அந்த பிள்ளையினுடைய காலை ஒரு போட்டோ எடுக்கிறார்கள், அந்த பிள்ளையினுடைய காதை ஒரு போட்டோ எடுக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, சிரிக்க வேண்டாம், இது நடக்கிற விஷயம், இது நடக்கிற விஷயம். சில ஆட்கள் தன்னை தானே பார்த்து சிரிக்கிறார்கள். ஏன்? அந்த ஸ்டேட்டஸ் போட்டது தன்னுடைய மனைவி, அந்த ஸ்டேட்டஸ் போட்டது தன்னுடைய சகோதரி. கண்ணியமானவர்களே, கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கையை ஒரு போட்டோ, காலை ஒரு போட்டோ, காதை ஒரு போட்டோ, முகத்தை ஒரு போட்டோ. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி பிரிச்சு பிரிச்சு பாட்டாக அப்படி ஸ்டேட்டஸ் போடுகிறார்கள். மை எவ்ரிதிங், மை வேர்ல்ட். கண்ணியமானவர்களே, உங்களுடைய சந்தோஷம் அது உங்களுடைய குடும்பத்தோடு. கண்ணியமானவர்களே, நீங்க உங்களோட பிள்ளையினுடைய இந்த போட்டோவை இந்த ஸ்டேட்டஸ் போடுற நேரம் அந்த புள்ள அழகா இருக்குது, அழகு வசீகரமாக இருக்குது. உங்களுடைய ஸ்டேட்டஸை 300 பேர் பார்க்கிறார்கள், 300 பேரும் மாஷா அல்லாஹ் என்று சொல்வார்களா என்றது என்ன நிச்சயம்? கண்ணியமானவர்கள், ஒரு மனிதனுடைய கண்ணூர் அந்த கண் வழியாக ஆச்சரியம், அழகா இருக்கிறாரு, அழகான புள்ள, இவர் கருத்தவர், இவருக்கு வெள்ள புள்ள, அதாவது ஒரு ஆச்சரியம் வந்துட்டால் அந்த புள்ள நாள் கணக்காக ஹாஸ்பிட்டல்ல இருக்குது. இதுக்கு காரணம் யாரு? பெற்றோர்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, இது பெரிய தலையங்கம். எங்களுடைய பிள்ளைகளுக்கு கண்ணியமானவர்களே, நல்ல திறமையான பிள்ளைகள் எங்களுக்கு இருக்கிறார்கள், நல்ல ஆற்றல் உள்ள பிள்ளைகள், நல்ல படிப்பு, நல்ல கல்வி, எங்களோட பிள்ளைகள் நல்ல டேலண்ட். எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் படிப்பை கொடுக்கிறோம், ஓதலை கொடுத்திருக்கிறோம். ஆனால் எங்களோட பிள்ளைகளுக்கு நானும் நீங்களும் பாதுகாப்பை கொடுத்திருக்கிறோமா என்று கேட்டால் அதிலே கேள்விக்குறி. கண்ணியமானவர்களே, நானும் நீங்களும் ஏண்ட புள்ள ஆல் ஐலண்ட் ஃபெஸ்ட், ஏண்ட புள்ள கிளாஸ்ல ஃபெஸ்ட், ஏண்ட புள்ள டிஸ்ட்ரிக்ட்ல ஃபெஸ்ட். கண்ணியமானவர்களே, ஏண்ட புள்ளைக்கு இவ்வளவு திறமை இருக்குது, 1000 பேருக்கு முன்னால் ஏண்ட புள்ள திக்காம ஒரு ஸ்பீச் பேசுறாரு. ஆனால் ஏண்ட புள்ளைய பாதுகாக்கிறதுக்கு எனக்கு கண்ணூருடைய துவா ஓத தெரியாது, கண்ணூருடைய துவா தெரியாது. வெக்கம், வெக்கம் சகோதரர்களே. இன்னைக்கு உம்மா தன்ன பிள்ளைய வச்சு பாபா பிளக்ஸி படிச்சு கொடுக்கிறாள், ஜானி ஜானி படிச்சு கொடுக்கிறாள். இது அவளுக்கு ஒரு பெருமை. சொல்லுவார்கள், மேய்ப்பது எருமை, அதிலும் ஒரு பெருமை. கண்ணியமானவர்களே, இதுக்கு என்ன பெருமைப்படணும்? என்ற புள்ள
ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் சொல்லுதாம். கண்ணியமானவர்களே, இதுல என்ன பெருமை இருக்குது? ஏண்ட புள்ளைய பாதுகாக்கிறதுக்கு எனக்கு கண்ணூருடைய துஆ ஓத தெரியாட்டி நான் ஏண்ட புள்ளைய பாதுகாக்க தெரியாத ஒரு மனிதன் வெட்கப்படணும். கண்ணியமானவர்களே, ஆதாரம் இல்லாமல் ஒரு நாளும் இந்த மிம்பர் படியை மிரிக்க மாட்டேன். ஆதாரம் இல்லாமல் ஒரு விடயத்தையும் இந்த மிம்பரில் ஒரு நாளும் பேச மாட்டேன். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ட மகளினுடைய பிள்ளைகள் ஹசன் ஹுசைன் பேரனார்கள் இருவரையும் வைத்து ரலியல்லாஹு அன்ஹுமா இவர்களை வைத்து கண்ணூருடைய துஆக்களை ஓதி இருக்கிறார்கள். அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானி வஹாம்மா வமின் குல்லி ஐனில் லாம்மா. கண்ணூருடைய துஆவை ஓதிவிட்டு சொன்னார்கள், வகான அபூனா இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், எங்கட தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளை இஸ்ஹாக் இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த இருவருக்கும் இந்த கண்ணூருடைய துஆவை ஓதி இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, நபிமார்கள் ஓதி இருக்கிறார்கள் என்றால் நானும் நீங்களும் யார்? நபிமார்கள் கண்ணூரை விட்டு பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் என்றால் நானும் நீங்களும் யார்? கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, கண்ணூருடைய துஆவை படித்துக் கொள்ள வேண்டும். யாக்கூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், குர்ஆனில் ஆதாரம் இருக்கிறது, குர்ஆனில் படிப்பினை இருக்கிறது. யாக்கூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் பிற்பட்ட காலத்தில் தன்னுடைய 11 மகன்மார்கள் மிஸ்ருக்கு தன்னுடைய சகோதரர் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை நாடி செல்லுகிறார்கள். தன்னுடைய சகோதரர் என்று தெரியாமல் செல்லுகிறார்கள். பஞ்ச காலம், பஞ்சத்துக்காக வேண்டி சாப்பாட்டை எடுப்பதற்காக வேண்டி செல்லுகிறார்கள். 11 நபர்களையும் கூப்பிட்டு சொல்லுகிறார்கள், பாப்பா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், வகால யா பனிய, என்னுடைய அருமை மகன்மார்களே, லா ததுகுலு மின் பாபின் வாஹிதின் வதுகுலு மின் அபுவாபின் முத்தஃபர்ரிகா. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க கண்ணியமானவர்களே. சொன்னார்கள், என் அருமை மகன்மார்களே, நீங்க இப்ப இன்னொரு நாட்டுக்கு போக போறீங்க. அந்த நாட்டுக்குள் நீங்கள் நுழையும் பொழுது 11 பேரும் ஒரு வாசலால் நுழைய வேண்டாம், ஒரு வாசலால் நுழைய வேண்டாம். சொன்னார்கள், நீங்க பிரிஞ்சு பிரிஞ்சு அந்த நாட்டினுடைய பலதரப்பட்ட வாசல்களால போங்க. தஃப்சீருடைய உலமாக்கள் எழுதுகிறார்கள், என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? அந்த 11 பேரும் ஒரு வாசலால் நுழையும் பொழுது அவர்களை பார்த்து, நீங்க 11 பேரும் யாரு? நாங்க 11 பேரும் ஒரு தாய் தந்தையர்களுடைய பிள்ளைகள். 11 பேரும் ஒரு தாய் தந்தையர்களுடைய பிள்ளைகளா? கண்ணூர் ஆச்சரியம். கண்ணியமானவர்களே, கண்ணூருடைய தாக்கம் ஏற்பட்டால் ஒற்றுமையில் பிளவு ஏற்படும், உயிரில் இழப்பு ஏற்படும். அதனால் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், பிரிஞ்சு பிரிஞ்சு போங்கன்னு சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, இதற்கே பயப்படணும் என்றால், கண்ணியமானவர்களே, இன்றைக்கு நாங்கள் ஒரு வாகனத்தை வாங்கி கொண்டு போகிறோம், எவ்வளோ கண்ணூர் துஆ ஓதும். எங்கட புள்ள ஆல் ஐலண்ட் ஃபெஸ்ட், எங்கட புள்ளையை வெளியே அனுப்புகிற நேரம் நாங்கள் எப்படி கண்ணூருடைய துஆக்கள் ஓதணும். முன்னொரு காலம் ஒன்று இருந்தது. அந்த காலத்தில் நானும் நீங்களும் பார்த்திருப்போம், எம்முடைய மூதாதையர்களிடத்தில் உங்களோட வயசு என்னான்னு கேட்டால் சொல்ல மாட்டார்கள். உங்களுடைய சம்பாத்தியம் எவ்வளவுன்னு கேட்டால் சொல்ல மாட்டார்கள். ஏன் தெரியுமா? உங்களோட வயசு எவ்வளவு? இவர் பார்க்குறாரு, நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறாரு, இவருக்கு சாதாரணமாக ஒரு 40 வயசு இருக்கும். அவர் கேட்டோன்னு சொல்றாரு, இல்லை எனக்கு 55 வயசு. 55 வயசா? அடுத்த நாள் படுத்த படுக்கையில் போட்டு. கண்ணூர் பொறாமை அல்ல, பொறாமையால் வரல, ஆச்சரியம். 55 வயசுல இப்படி இருக்கிறார். இன்னைக்கு நடக்கலாம நாங்க இருக்கிறோம். 55 வயசுல இப்படி இருக்கிறார். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஐனு துதுகிலு ரஜுல் அல் கப்ர, கண்ணூர் ஒரு மனிதனை கபர் வரை கொண்டு போய் சேர்க்கும். சுப்ஹானல்லாஹ். சொன்னார்கள், அக்ஸரு மை யமூது மின் உம்மதி பஅத கதாஇல்லாஹி தஆலா வ கத்ரிஹி, என்னுடைய உம்மத்தில் அல்லாஹ்வுடைய கலா கதிருக்கு பின்னால் அதிகமானவர்கள் மௌத்தாகுவது கண்ணூருடைய தாக்கம் ஏற்பட்டு என்று சொன்னார். கலா கதிரில்
அல்லாஹ் இவர் இத்தனை வயசுல தான் மௌத்தாகணும் என்று எழுதியிருக்கிறானா? அதிகமானவர்கள் அப்படி மௌத்தாகிறார்கள். அதற்கு அடுத்ததாக அதிகமானவர்கள் மௌத்தாகுவது கண்ணூருடைய தாக்கம் ஏற்பட்டு என்று சொன்னார்கள். நல்ல இருக்கிறாரு, நல்ல தடகாத்திரம், பார்க்கிறவன் எல்லாம் கண்ணூர் படுறான், இவருக்கு துவாவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, காலப்போக்கில் அப்படி மௌத்தாகிட்டார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, கண்ணூரை பயப்பட வேண்டும். கடைசியாக 5 நிமிடங்கள் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, கண்ணூர் என்றது நீண்ட ஒரு தலையங்கம். நானும் நீங்களும் தொழில் செய்கிறோம், வியாபாரம் செய்கிறோம், எங்களுக்கு வீடு வாசல்கள் இருக்கிறது, திடகாத்திரமாக இருக்கிறோம், நாம் வசதியாக இருக்கிறோம், நன்றாக பேச்சு திறமை உள்ள பிள்ளை எங்கள்கிட்ட இருக்குது, அழகு வசீகரமானவர்கள் எங்கள்கிட்ட இருக்கிறார்கள், நல்ல குரல் வன்மையுடையவர்கள் இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அடிக்கடி இந்த துஆவை ஓதிக்கொள்ளும். கண்ணூருடைய துஆக்களை அடிக்கடி ஓதிக்கொள்ளும். கண்ணியமானவர்களே, கண்ணூருடைய தாக்கம் ஏற்பட்ட மனிதர்கள், அவர்களுக்கு சில அடையாளங்கள் இருக்கிறது. சில அடையாளங்கள் இருக்கிறது. உலமாக்கள் பட்டியல் படுத்துகிறார்கள். கண்ணூருடைய தாக்கம் ஏற்பட்டால், இந்த மேலே இருக்கிற பிள்ளைகளை கொஞ்சம் ஓரமாக்கும், மேலே இருக்கிற பிள்ளைகளை கொஞ்சம் ஓரமாக்கும், இந்த சண்டை பிடிக்கிற பிள்ளைகளை கொஞ்சம் ஓரமாக்கும், கொஞ்சம் ஆட்கள் கொஞ்சம் கவனிச்சுக்கொள்ளும் இந்த பிள்ளைகளோட விஷயத்தை. முக்கியமான சில விஷயங்கள் பேசப்படுற நேரம் பிள்ளைகள் இருக்கிறாங்களா பிரித்து போட்டுக்கொள்ளுங்க. இந்த இடத்துல நாங்களும் தூரத்தில் இருந்து வந்ததுக்கும் வேலை இல்லை, கிட்ட இருந்து கேட்குறவங்களுக்கும் வேலை இல்லாமல் போயிட்டு. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணூருடைய தாக்கம் ஏற்பட்ட மனிதர்கள், அவர்களுக்கு சில அடையாளங்கள். இவர் கண்ணூர் பட்ட ஒரு மனிதர், கண்ணூர் படப்பட்டிருக்கிறார். எப்படி அறிந்து கொள்வது? கண்ணியமானவர்களே, அதிகமான சோம்பல் தன்மை ஏற்படும். நல்ல இருந்திருப்பார், திடீரென்று ஒரு விஷயம் நடந்திருக்கும், ஏதாவது ஒரு விஷயம் இவரிடத்தில் பார்க்கப்பட்டிருக்கும். அந்த நேரத்தில் கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவருக்கு தூக்கத்தினுடைய தன்மைகள் அதிகரிக்கும், மூட்டுக்களில் வருத்தம் ஏற்படும். கண்ணூருடைய தாக்கம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு கண்கள் மஞ்சரிக்க ஆரம்பிக்கும், முகங்கள் மஞ்சரிக்க ஆரம்பிக்கும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த அளவுக்கு கண்ணூருடைய தாக்கம் அகோரமாக மிக கொடூரமாக இருக்குமோ அந்த அளவுக்கு மூட்டுக்களில் வருத்தம் ஏற்பட்டு இவர் அப்படியே முடங்கி விடுவார், அறைகளில் தனியே தங்குவார். அதையும் தாண்டி கண்ணூருடைய தாக்கம் அதிகம் ஏற்படக்கூடிய நேரத்தில் மற்ற மனிதர்களோடு பேசுவதை வெறுப்பார். எந்த அளவுக்கு என்றால், இருட்டை ஆசை கொள்வார், வெளிச்சத்தை வெறுப்பார். கண்ணியமானவர்களே, சமூகத்தில் அதிகமான விடயங்கள் வருவதினால் நான் ஆதாரபூர்வமாக பேசுகிறேன். உம்மத்தில், சமூகத்தில் தலை சிறந்த அறிவாளிகளை நாம் பார்த்திருக்கிறோம். குர்ஆன் ஹதீஸை அறிந்த அறிவாளிகள். கண்ணூருடைய தாக்கம் இன்றைக்கு சமூகத்துக்கு பிரயோஜனம் இல்லாமல் ஒரு அறையில் இருட்டில் முடங்கி கிடக்கிறார்கள். கண்ணூர் இவ்வளவு பெரிய அறிவாளி, இவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ளவர், இன்றைக்கு யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. கண்ணூர், பொறாமையுடைய கண்ணூர் அப்படி ஒரு அறையில் தள்ளிவிட்டது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏராளமான அடையாளங்கள் இருக்கிறது. கண்ணூருடைய தாக்கம் ஏற்பட்டு விட்டது. இதற்கு என்ன மருந்து, என்ன சிகிச்சை? நாம் ஒரு காலம் இருந்தது. கண்ணியமானவர்களே, அந்த காலத்தில் எல்லா பள்ளிவாசல்களிலும் ஹவுல் இருப்பதை நாம் பார்த்திருப்போம். எம்முடைய மஹல்லாவாகிய இந்த உம்மிச்சி மஹல்லாலையும் மிகப்பெரிய ஒரு தடாகம், மிகப்பெரிய ஒரு ஹவுல் ஒன்று இருந்தது. கண்ணியமானவர்களே, ஹவுல் இருக்கக்கூடிய காலத்தில் எம்முடைய மூதாதையர்கள் ஹவுலுடைய தண்ணீரை அள்ளுவார்கள், அள்ளிவிட்டு செல்லுவார்கள். நாம் அனைவரும் பார்த்திருக்கிறோம். பிற்பட்ட காலத்தில் சிலர்கள் பேச ஆரம்பித்தார்கள்,
இவர் என்ன மூட கொள்கையுடையவர், ஆதாரம் இல்லாமல் ஹவுல் தண்ணி ஷிஃபா என்று கொண்டு எடுத்துட்டு போறாரே. கனியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹவுல் தண்ணிய ஷிஃபாண்டு நம்பி எடுத்துட்டு போறாரே, ஒரு மடையன், மூட கொள்கை என்றெல்லாம் பேசியிருக்கிறோம். இதுல ஆரம்பம் என்ன தெரியுமா? கண்ணூர் பட்ட மனிதன் யாராக இருந்தாலும் அவன் 5 வேளை தொழுவதற்கு பள்ளிக்கு வர வேண்டும். அவனுடைய முகம் கழுகப்பட்ட தண்ணீர் ஹவுலில் இருக்கும். அவனுடைய கைகள் கழுகப்பட்ட தண்ணீர் ஹவுலில் இருக்கும். கண்ணியமானவர்களே, எம்முடைய மூதாதையர்கள் தவக்கல் அலல்லாஹ், யா அல்லாஹ் கண்ணூர் பட்டு இருக்கிறது, யாரென்று தெரியாது. முன் சொன்ன ஹதீஸ், ஒரு கண்ணூர் பட்ட மனிதன், கண்ணூர் யாரால் ஏற்பட்டதோ அவரை கழுகி இவருடைய மேனியில் ஊற்றினால் கண்ணூருடைய தாக்கம் இல்லாமல் போய்விடும். நசாயி, இப்னு மாஜா போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸை வைத்து முன்னைய மூதாதையர்கள், யா அல்லாஹ் யார் கண்ணூர் பட்டது என்று தெரியாது, தவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ்ட மேல நம்பிக்கையை போட்டு அள்ளிட்டு போவான். இதுதான் ஆரம்பம். பின்னால வந்தவர்கள் தான் ஹவுல் தண்ணியில ஷிஃபா இருக்குதுன்னு அல்லாஹ் ஆரம்பிச்சார்கள். கண்ணியமானவர்களே, ஆரம்பம் இதுதான். தெரியாமல் பேசக்கூடாது, புரியாமல் பேசக்கூடாது. எம்முடைய மூதாதையர்கள் ஒரு விடயம் செய்திருந்தால் அதில் 1000 அர்த்தம் இருக்கும். கண்ணியமானவர்களே, சரி, கண்ணூர் பட்டவர் யார் என்று தெரியாவிட்டால், கண்ணூர் பட்டவர் இவர்தான் என்னைய பார்த்து கண்ணூர் பட்டிருக்கிறார் என்றால், முன் சொன்ன ஹதீஸ், அவரை கழுகி அவருடைய கழுகப்பட்ட தண்ணீர், அவர் அந்த கழுகப்பட்ட தண்ணீரின் மூலமாக முழு உடம்பும் கழுகப்பட்டால் கண்ணூருடைய தாக்கம் இல்லாமல் போய்விடும். யார் கண்ணூர் பட்டது என்று தெரியாது. இப்ப என்ன செய்யறது? அன்றைக்கு ஒரு இடத்துல குத்துபாக்கு போன நேரமும் ஒரு மனிதர் சொன்னார், இந்த குத்துபாவை கேட்டுட்டு, ஹஸரத் வல்லாஹி சொல்றேன், எத்தனையோ மறந்தெடுத்தேன், இன்னும் வரைக்கும் இந்த மூட்டுக்கள் எல்லாம் சரியான வருத்தம், கண்ணை பாருங்க மஞ்சரிச்சு இருக்குது, நான் தனியாக வீட்டில் இருக்க ஆசைப்படுறேன், எனக்கு இப்போ தொழிலுக்கு போக ஆசை வருது இல்லை, வெளியே வாரத்துக்கு ஆசை வருது இல்லை. கண்ணூர். கண்ணியமானவர்களே, சூனியத்தை விடவும் கண்ணூரை பயப்பட வேண்டும். சூனியத்தை விடவும் கண்ணூரை பயப்பட வேண்டும். இன்றைக்கு எங்கட ஆட்களுக்கு, கண்ணியமானவர்களே, எங்கட சில ஆட்கள் இருக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நல்ல வழி அவங்களுக்கு காட்டணும். காலுக்கு மேலே காலை போட்டுக்கொண்டு எல்லாம் வார நேரத்தில் சல்லி எண்ணுவார், பச்சைத்தாள் மஞ்சத்தாள் எண்ணுவார். வாரமும் போகிறோம் எல்லாம் பார்த்துட்டு கண்ணோ சத்துவான், உருவத்தோ சத்துவான், அடுத்த நாள் லாஸ்ட், அடுத்த வருஷம் லாஸ்ட். ஜகாத் கொடுத்தவர் அடுத்த வருஷம் ஜகாத் எடுப்பதற்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறார். கண்ணியமானவர்களே, இதனால தான் எம்முடைய மூதாதையர்கள் சல்லி யார்ட முன்னுக்கும் எண்ணாத வாப்பா, யாருக்கிட்டையும் சம்பாத்தியத்தை சொல்லாதே, ஓண்ட ஸ்டேட்டஸை யாருக்கிட்டையும் சொல்லாதே, உனக்கிட்ட எவ்வளவு இருக்குதுன்னு யார்கிட்டையும் சொல்லாதே. அதில் 1000 அர்த்தம், அதில் ஒரு அர்த்தம் கண்ணூர். கண்ணியமானவர்களே, கடைசி முடிச்சுக்கொள்றேன். கண்ணியமானவர்களே, கண்ணூருடைய தாக்கம் யாரால் ஏற்பட்டது என்று தெரியாவிட்டால் குர்ஆனை நாடுவோம். அல்லாஹ் குர்ஆனில் ஷிஃபா என்று 2 விடயத்தை சொல்லுகிறான். ஒன்று தேன், 2வது குர்ஆன். குர்ஆனில் ஷிஃபாவுக்குரிய சூறாக்கள், சூரா ஃபாத்திஹா, அஅலமு ஆயத்தின் இன்தல்லாஹ் ஆயத்துல் குர்சி, குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான கண்ணூருடைய துஆக்கள் ஓதி இருக்கிறார்கள். எப்பொழுது குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் சூரா இறங்கியதோ அதற்கு பின்னால் அதைத்தான் அதிகமாக கண்ணூருக்கு ஓதி இருக்கிறார்கள். அதிகம் ஓதுவோம். அதுக்கு பின்னால் கண்ணூருடைய துஆக்கள் ஓதி தண்ணீரில் ஊதி குடிப்போம், உடம்புகளை கழுவிக்கொள்வோம். அல்லாஹ் நாடினால் ஷிஃபாவை உண்டாக்குவான். எனவே கண்ணியமானவர்களே, மார்க்கத்தை சரியான விதத்தில் படிப்போம், சரியானவர்களிடத்தில் படிப்போம், சிறந்தவர்களாக வாழ்ந்து சிறந்தவர்களாக மரணிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், பாவங்களை மன்னிப்பாயாக, குற்றங்களை மன்னிப்பாயாக, தப்பு தவறுகளை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களோட உம்மா அப்பா ஸ்ரீதேவிகளை மன்னிப்பாயாக, உஸ்தாத்மார்களை மன்னிப்பாயாக. இந்த ஹுதுபாயில் பேசப்பட்ட இந்த தலையங்கத்தை யா அல்லாஹ், இதில் உள்ள படிப்பினைகளை வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு அருள் பாலிப்பாயாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.